எல்லாம் பில்டப்லாம் ஓவராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்மளே பில்டப் பண்ணிக்கலாம் தான் உண்டு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. எதுக்கு வந்துக்கிறோன்னா பிள்ளையார் சதுர்த்தி வருது. அதில் பிள்ளையாருக்கு மாலை போடணும். அதனால் எருக்கும் போகும் மாலை டைரெக்டாக டீலர்கிட்டே வாங்க வந்துக்கிறோம். இவங்க தான் டைரக்ட் டீலரு. வாங்கி போட்டுக்கணும்னா காசு வாங்க மாட்டாங்க. மொட்டை பறிக்கணுமா பூவாக பறிக்கணுமா எனக்கு தெரியல. மொட்டை பறித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இப்படி பிரித்த உள்ள பூ இருக்கும். இதோ நல்லா இருக்கா? ஸோ ஃபைனலாக வந்து பறிச்சாச்சு. இதை வச்சு நம்ம பிள்ளையாருக்கு மாலை ரெடி பண்ணிப்போம். வாங்க போகலாம். நான் எடுக்கிறேன் பாரு. சிங்கம் களை இறங்கிடுச்சு. வாடியா பொம்பரை கட்ட மண்டை என்னையா கலாய்கிற? என்ன போட்டு கிண்டுன்னு இருக்கிறா? என்னடா இது? ஏய் நீ ஆல்ரெடி நான் வெட்டிக்கிட்டு வச்சிட்டேன்னா? இல்லை நான் சதி பண்ணுது இந்த கத்தி கூட எனக்கு. அதனால தான் வெள்ளத்தை நசுக்கி கொடு, தேங்காய் உரிச்சு கொடுன்னு இந்தியா. மீதெல்லாம் வேலை இல்லை, நீயே செஞ்சுட்டேன். முக்கியமான வேலைக்கு மட்டும் ஆள் தேவைப்படுது. நம்ம எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. வெள்ளம் நசுக்கி கொடுத்ததுக்கு இவ்வளோ பேச்சு. தேங்காவே எடுக்க முடியல. நான் தானே எடுத்தேன். இப்பா ஒரு தேங்காவை எடுத்துட்டு படுத்துகிற பாடு. சரி சரி வா, இது வீடு இதுக்கப்புறம் எடு எல்லா வீடியோவும். அதான் வந்தாச்சு இல்லை, இதுக்கப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டாக போயிடும். வெள்ளமா போட்டுரு. சும்மா தலைன்னு அல்வா மாதிரி இருக்கணும் சக்கரை பொங்கல். ஓகே, நான் தான் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் தான். அப்போ நீ நல்லா சாப்பிடுவல்ல எல்லாத்தையும். ஆமாம், அன்றைக்கி தான் பொங்கல், வடை, பாயாசம், ஸ்வீட்ஸு, இது பழம் எல்லாம் வைப்பாங்க. பேருக்கு தான் பிள்ளையார்னு வைக்கிறது. ஆனால் சாப்பிட்றதுலாம் இந்த பிள்ளையார் தான். ஆச்சா? எப்போ தருவி? ம், நெய் 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி இது பண்ணி போட்டுருங்க. சாப்பிட்றதுக்கு 2 தருவியா? சாமிக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். முந்திரி கூடவா? அவ்வளோதாங்க. முந்திரிங்க ஏங்க முந்திரிங்க கொடுக்க மாட்டாங்க. ஆஹா நெய் மனம் சும்மா கமன்னு வருது. ஆஹா எச்சு அப்பனே விநாயகா மன்னிச்சுக்கோ. ஐயா உன்னை ஸ்கூல் விட்டாலும் லீவ் விட்டாலும் விட்டாங்க, ஒரே குஷியாக இருக்கிறீங்க நீங்கள். விடுவாங்கோ. மெதுவாக போட்டுனுக்குறோம். வடை போட தெரியுமா தெரியாதா? ஏதோ தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். என்ன இப்போ எனக்கு மசாலா வடை தான் தெரியும்.
வடை மாதிரி வந்துக்குது. என்னங்க மாஸ்டர், வடை மாதிரி வந்துக்குது. ஏதோ தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கிறேன்ப்பா. ஒரு வழியாக விசித்திர விலங்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். நான் உங்களுக்கு எடுத்து போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். நாங்கள் பிள்ளையாருக்கு ஏற்ற மாதிரி எலி பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் விசித்திர விலங்குகள்லாம் வடையிலே செஞ்சுருக்கிறோம். எங்களோட ஆர்டிஸ்டிக் திறமை வந்து இல்லை நீங்கள் அதை வந்து பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து வடையிலே எலி செஞ்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வைங்க நாங்கள் காட்டிக்கிறோங்க. அது எக்ஸ்ப்ளனேஷனு உங்களுக்கு புரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செலி. சுடுது, கோவப்பட்டுச்சு மூஞ்செலி. இது பாருங்க, இது மூஞ்சி, இது வால். குருவிங்க இது பார்த்தீங்கன்னா குருவி பாருங்க. இந்த குருவியை பாருங்க, சுடுது. எவ்வளோ திறமை பாரு. அவ்வளவும் திறமை வீட்டுக்கார அம்மாக்கு. அவ்வளவும் திறமை. குருவி எல்லாம் அழகா சுடுதுமா. சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு பேபி மாம். சும்மாட சும்மா சும் 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 சும்மாட சும்மா சும் லக்கல்ல கல்ல 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 சும் 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 சும். டான்ஸ் அறிவிய போட்டுருக்காங்க. இத்துடன் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நம்ம சமையல் வேலைக்கு பார்க்கலாம். அவ்வளோதான், பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகி போச்சு. எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? அதான் ஷேப். நான் தாங்க பண்ணேன் இது எல்லாத்தையும். உன்னை இப்போ கேட்டாங்களா? எடுக்குது ஆவி. கையில் தான் எடுக்கணும். இறக்கி வச்சிடலாமா குண்டாவோட? அப்படியே எடுத்து வை. எப்படி? நாங்களாம் நெருப்பே கையில் எடுப்போம். சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பறிச்சுன்னு வந்த, ஐயோ டக்குன்னு பேர் வர மாட்டேங்குதே. பேருண்ணா தெரியலையேன்னு ஒரு பேரா? பால் செடி, அது பேர் நிறைய சொல்லுவாங்களே. எருக்கம் பூ மாலை. கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். எருக்கம் பூ மாலையே இப்போ கோத்துக்கிட்டு இருக்கோம். அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பிள்ளையாருக்கு. இப்போ அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏமாட்ட சுசாண்டாவை போதுமா மேக்கப்பு? காஞ்சனாவை பார்க்குறீங்களா? என்ன பாரு, பவுடர் எப்படி வச்சு வச்சிருக்கிறாளா? பவுடர் தொட. அவ்வளோதான், புள்ளியார் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் செஞ்சாச்சு.
ம் பக்கத்தில் வை. ஓகே, நம்ம இப்போ சாமி வச்சு கொஞ்சம் விரதத்தை முடிக்க வேண்டிய டைம். புள்ளியார்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். புள்ளியாருக்கு வச்சாச்சு. இப்போ இந்த புள்ளியார் சாப்பிட்ணும். பாருங்கள், புள்ளியார் சேர்த்து மழையே வந்துட்டுக்குது. நம்ம பிரசாதத்தை கடவுள் ஏற்றுக்கினாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். சீக்கிரம் சாப்பிட்டு மழை நனைஞ்சிடும் போல இருக்கு. மழை வந்துடுச்சு. சக்கரை பொங்கல் நீங்கள் நான் தான் கழிப்பணும். செம்மையாக இருக்குது. சுண்டெல்லாம் அதாவது தாளம். இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம். கடவுளே குறைச்சி பாரு இந்த ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்து. இதுதான் நம்மகிட்ட சொல்லாமல் செஞ்சது. இப்போ என்னது மோதிரமா? மோதகம். மோதகம் பிள்ளையார்பட்டி மோதகம் சொல்லுவாங்க. பிள்ளையார்பட்டி தான் சொல்லுவாங்களா? அதுவர கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணிக்க. நான் செஞ்சு நானே சாப்பிட்றேன். சூப்பராக வந்திருக்கு. பூர்ணம் பார்த்தீங்களா? புது நான் சாப்பிட்டுறேன். பார்த்து ஒரே வாயிலாம் போயிட போகுது மொத்தமாக. நான் தான் பிள்ளையார். நீ தான் பிள்ளையார் மாதிரி தான் இருக்க. அது நல்லா இருக்கு. மோதகம் சரிதாப்பா, நல்லா மோதகம். அந்த மோதகம் நல்லா இல்லைன்றியா? கொழுக்கட்டை நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சூப்பராக வந்துருக்குது. நம்ம சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. பாய்.